Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610 0097455772714. Hi, this is Manu. நம்ம வந்து கத்தி பாக்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம வந்து மீனிங்ஸ் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 202 பேஜ் எடுங்க வந்து ஸ்வர்க கி கோஜ் ஸ்வர்கத்தை தேடுறது. மன்மோகக் மீன்ஸ் மனோகர் நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பச்பன் மீன்ஸ் பால்யாவஸ்தா தட் மீன்ஸ் வந்து நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ் வந்து. அச்சானக் மீன்ஸ் அகஸ்மாத் திடுதிப்புன்னு. குஷலதா மீன்ஸ் க்ஷமதா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்லவா குஷலதா. நெக்ஸ்ட் வந்து கோஜ் மீன்ஸ் தலாஷ் தேடுதல். ஜலன் மீன்ஸ் ஈர்ஷா ஒருத்தர் மேல வந்து நம்ம வந்து பொறாமப்படுறது. சதுர் மீன்ஸ் புத்திமான் அறிவுள்ள. உத்தம் மீன்ஸ் சிரேஷ்ட உன்னதமான. காம்னா மீன்ஸ் இச்சா ஆசைகள். உச்ச மீன்ஸ் ஊஞ்சா ஸோ உன்னதமான உயரமான. नेक्स्ट வந்து मन वाक्यों में प्रयोग कीजिए पेज नंबर 204. मनमोहक मनमोहक அப்படினா அழகான. पहाड़ी प्रदेश मनमोहक होते हैं. இந்த மவுண்டன் பிளேसेस எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வந்து. विश्वास करना நம்பிக்கை வைக்கிறது. राजा कृष्णदेवराय अपने बचपन में सुनी कथा पर विश्वास करते थे. அவர் வந்து சின்ன வயசுல அவர் கேட்ட கதைகள் மேல அவர் வந்து முழு நம்பிக்கை வச்சிருந்தாரு. வாதா கர்னா உறுதி ஏற்றது. नेक्स्ट வந்து तेनालीराम ने राजा कृष्णदेवराय को स्वर्ग का पता बताने का वादा किया. அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் வந்து என்னன்னு அவர் வந்து கிருஷ்ணதேவராயக்கு வந்து என்ன சொல்லியிருந்தார் ஸ்வர்க்கத்தை வந்து நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. नेक्स्ट खोजना मीन्स தேடுதல். अन्य दरबारियों का अनुमान था कि तेनालीराम स्वर्ग नहीं खोज पाएगा. கண்டிப்பாக வந்து சொர்க்கத்தை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை. नेक्स्ट வந்து इनाम पाना मीन्स कुशल छात्र है क्षेत्र में इनाम पाते ही रहते हैं. நம்ம வந்து பரிசுகள் நல்ல மார்க்கோ இல்லை வந்து நல்ல பேர் புகழ் வந்துச்சுன்னா வந்து நல்ல மார்க் கிளாஸ்ல வந்து வாங்கினோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பரிசுகள் வந்து கொடுப்பாங்க ஸ்கூல்ல. नेक्स्ट வந்து पेज नंबर 206 வந்து நம்ம निम्नलिखित गद्यांश को पढ़कर प्रश्नों के उत्तर दीजिए. இங்க வந்து சாராம்ஸ் கொடுத்திருக்காங்க गद्य भाग पैसेज क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அது படிக்கிறேன் பாருங்க. तेनालीराम ने विस्तार से बताया कि आपने जो 10,000 सोने के सिक्के दिए थे उसके मैंने उत्तम पौधे और उच्च कोटि के बीज खरीदे हैं. நான் வந்து ஒரு நல்ல காசு அந்த 10,000 தங்க நாணயங்களை வச்சு நான் வந்து ஒரு நல்ல வித்துகள் தட் மீன்ஸ் வந்து சீட்ஸையும் அதுக்கப்புறமா வந்து நிறைய செடி கொடிகளையும் வந்து நான் வந்து ஒரு தோட்டத்தையும் வாங்கினேன் வந்து நிறைய சின்ன சின்ன செடிகளையும் வாங்கினேன். जिनको हम अपने राज्य विजयनगर के जमीन में लगाए. நான் வந்து எல்லா விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஃபுல்லாக வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து அந்த சீட்ஸை தூக்கி வச்சேன். அப்புறம் செடிகள் சின்ன சின்ன செடிகளாக வச்சேன் வந்து தாக்கி हमारा राज्य भी सुंदर आकर्षक और ओपनाவும் बन जाए. அதனால தான் வந்து நம்மளுடைய விஜயநகர சாம்ராஜ்யம் பூரா ரொம்ப அழகாகவும் அதுக்கப்புறமா வந்து ஒரு தோட்டமாகவும் இருக்கிறது. அப்போ महाराज ने इस बात से अत्यंत प्रसन्न हुए. அந்த பேச்சு சொன்ன உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு. அவர் तेनालीराम को ढेरों इनाम दिए. அவர் நிறைய பரிசுகள் கொடுத்தாரு. तेनालीराम ने 10,000 सोने के सिक्के से क्या किया என்ன பண்ணாரு. तेनालीराम ने 10,000 सोने के सिक्के से विजयनगर की जमीन में उत्तम पौधे दट मीन्स வந்து சின்ன சின்ன செடிகளையும் அதுக்கப்புறமா வந்து அவர் உச்ச கொடிக்கு பீஜ் போயே எல்லா இடத்துலையும் வந்து சீட்ஸை வந்து வித்துகளை வந்து நட்டு இருக்காரு. तेनालीराम ने विजयनगर की जमीन को क्या बनाना चाहा. और विजयनगर साम्राज्यத்தை வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சாரு. तेनालीराम ने विजयनगर की जमीन को आकर्षक और उपनाவும் बनाना चाहा. ரொம்ப அழகாகவும் அதுக்கப்புறமா வந்து அங்க தோட்டங்கள் நிறைய இருக்கிற மாதிரியும் அதை போல பண்ணணும் அப்படின்னு நினைத்தாரு. महाराजा ने तेनालीराम को क्या दिया என்ன கொடுத்தாரு. महाराज ने तेनालीराम को ढेरों इनाम दिए நிறைய பரிசுகளை கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்து
பேஜ் நம்பர் 210 क्वेश्चन आंसर्स இருக்கு பாருங்க வந்து पेज नंबर 210 टू लाइन क्वेश्चन आंसर्स निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में दीजिए ஒன்னு இல்ல ரெண்டு सेंटेंसेसல எழுதுங்க महाराज कृष्णदेवराय को किस को देखने की इच्छा हुई எதை பார்க்கணும்னு அவருக்கு வந்து ஆசை இருந்தது महाराज कृष्णदेवराय को अपने बचपन में सुनी कथा के अनुसार அவர் வந்து சின்ன வயசுல கேட்ட கதைகள் பிரகாரம் स्वर्ग को देखने की इच्छा हुई स्वर्गத்தை பார்க்கணும் அப்படிங்கற ஆசை அவருக்கு வந்து இருந்தது तेनालीराम ने कृष्णदेवराय से क्या वादा किया என்ன வந்து அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு तेनालीराम ने कृष्णदेवराय से स्वर्ग का पता बताने का वादा किया स्वर्गத்தோடைய அட்ரஸ் வந்து சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு तेनालीराम ने राजा से क्या मांगा என்ன கேட்டார் ராஜா கிட்ட तेनालीराम ने राजा से 2 माह का समय 2 மாசம் டைம் और 10,000 सोने का सिक्का मांगा 10,000 தங்க நாணயங்கள் கேட்டாரு दरबारियों ने मन ही मन क्या सोचा அங்க இருக்கிற दरबारीல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன யோசனை பண்ணாங்க दरबारियों ने मन ही मन यही सोचा कि என்ன யோசனை பண்ணாங்கன்னா तेनालीराम स्वर्ग नहीं खोज पाएगा கண்டிப்பாக வந்து ஸ்வர்க்கத்தை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது அவர் சஜா புகுதேகா கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பாரு அப்படின்னு நினைத்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி வந்து பேஜ் நம்பர் 213 வந்து ஸ்டோரி இருக்கு பாருங்க सारांश स्वर्ग की खोज पाठ का सारांश पेज नंबर 213 दक्षिण भारत में विजयनगर एक शक्तिशाली राज्य था विजयनगरम அப்படிங்கற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ராஜ்யம் வந்து இருந்தது उस राज्य के तेनाली गांव में राम नामक एक व्यक्ति रहता था ஒரு சாதாரணமான தெனாலி அப்படிங்கற ஊர்ல வந்து ராமகிருஷ்ணர் அப்படிங்கற ஒரு சாதாரணமான மனிதர் வந்து ராம் அப்படிங்கறவர் வந்து வசித்து கொண்டிருந்தார் वहां के लोग उसे तेनालीराम कहते थे அங்க இருக்கிற மக்கள் வந்து அவர் வந்து तेनालीराम அப்படினு சொல்லுவாங்க रोजगार की तलाश में वह राजधानी विजयनगर गया और வந்து வேலை வாய்ப்பு தேடி அவர் விஜயநகர் சாம்ராஜ்யத்துக்கு போனாரு तेनालीराम की मुलाकात विजयनगर के उदार विद्या प्रेमी और कला प्रिय राजा श्री कृष्ण देवराय से हुई அவர் श्री कृष्ण देवराय ரொம்ப நல்லவர் அதுக்கு அப்புறமா வந்து ஒரு கைண்ட்னஸ் உள்ளவர் படிப்பு மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அதுக்கு அப்புறமா வந்து கலைகளை வந்து ஆதரிக்கிறவர் அவர் வந்து तेनालीराम की बातों से प्रभावित होकर तेनालीराम பேசுற விஷயத்தை வந்து ரொம்ப அவர் மேல வந்து ரொம்ப அன்பு ஆதரத்தோட ராஜா ने उसे तुरंत नौकरी दी அவருடைய பேச்சு திறமையை பார்த்துட்டு அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாரு धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमानी और चतुराई के कारण दरबारी बन गया பெரிய அங்க இருக்கிற நல்ல புத்திசாலித்தனத்தினால அந்த தர்பாரியில கூட ஒருத்தராக மாறிவிட்டாரு महाराज कृष्णदेवराय को अपने बचपन में सुनी कथा के अनुसार स्वर्ग देखने की इच्छा उत्पन्न हुई அவர் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து நிறைய கதைகள் கேட்டிருப்பாரு வந்து சொர்க்கம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை வந்து வந்துச்சு வந்து अपने मंत्रियों से उसकी राह पूछी